சில சம்பவங்கள் பரிசுத்த வேதாகமம் கூறும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து எடுக்கப்பட்டு விரிவாக்கப்பட்டுள்ளது. இவைகள் நடந்திருக்கக்கூடும் என்று சிறிது கற்பனை கலந்து சித்தரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. இந்த நாடகத்தில் பரிசுத்த வேதாகமத்திற்கு புறம்பான எந்த ஒரு கருத்தும் இல்லை. நீங்கள் இந்த நாடகத்தின் பொருளையும் நோக்கத்தையும் மாத்திரம் புரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பற்றி இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் படித்து அறிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பார்த்து பார்த்து பத்திரம். யோசேப்பு ஒரு பழுதும் இல்லாத சௌந்தரியவான், நாசரேத் ஊரில் மிக சிறந்த நீதிமானும் கூட. நீங்கள் ஆடும் சுவாரஸ்யத்தில் மாப்பிள்ளையை கீழே தவறவிட்டு விட போகிறீர்கள். கவனமாய் பார்த்துக் கொள்ளுங்கள். சரி சரி, நாங்கள் கவனமாய் பார்த்துக் கொள்ளுகிறோம். நண்பர்களே, சற்று என்னை கீழே இறக்கி விடுங்கள். வருகின்ற விருந்தினர்களை நான் சென்று வரவேற்க வேண்டும். ஆஹா, இந்த சந்தர்ப்பத்தை வைத்துக் கொண்டு உன் மணப்பெண் மரியாள் வருகிறாளா என்றுதானே பார்க்க செல்கிறாய். உம்மை விடப்போவதில்லை நாங்கள். போதும் போதும், என்னை இறக்கி விடுங்கள். நீங்கள் நினைப்பது போல் ஒன்றுமில்லை. அங்கே பாருங்கள், ரோம வீரர்கள் நம் வீட்டிற்குள் வருகிறார்கள். விடுங்கள், அட இறக்கி விடுங்களடா. நன்றி நண்பர்களே, இதோ வருகிறேன். வாருங்கள் வாருங்கள் வீரர்களே, உங்கள் வரவு நல்வரவாகட்டும். என்ன யோசேப்பே, ஒரே கொண்டாட்டமாக இருக்கிறது. தச்சன் வீட்டில் அப்படி என்ன விசேஷம் என்று பார்த்துவிட்டு போகலாம் என்றுதான் வந்தேன். பார்த்தால் தெரியவில்லையா? தெனாயும் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய நிச்சயதார்த்தம். எனக்கு இந்த யூதர்களின் தெனாயும் விழாவை பார்க்க வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை. சிறிது நேரம் இருந்து விட்டு செல்லலாமே. எனக்கும் அதே ஆசைதான் நண்பா. ஒரு கர்ப்பம் தரித்த பெண்ணின் ஆசையை நிறைவேற்றுவது உன்னுடைய முதல் கடமையாகும். சற்று நேரம் இருந்து விட்டே செல்லலாமே. இதில் என்ன தயக்கம்? நீங்கள் எங்கள் வீட்டு விழாவில் கலந்து கொள்வது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். வாருங்கள், உள்ளே செல்லலாம். இதோ வருகிறோம் வருகிறோம். சரி சரி, சிறிது நேரம் இருந்துவிட்டு செல்லலாம். நான் பணிக்கு வேறு செல்ல வேண்டும். வாருங்கள், சற்று நேரத்தில் முடிந்துவிடும். இதோ எங்கள் தோட்டத்தில் விளைந்த திராட்சை பழங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட முதல் தரமான திராட்சை ரசம். பகிர்ந்து மகிழுங்கள். நீங்களும் எடுத்து பருகுங்கள். என்ன ருசி, என்ன ருசி. இதற்காகவே இங்கு அடிக்கடி வரலாம் போல் இருக்கிறதே. இதோ மணப்பெண் மரியாள் வீட்டார் வருகிறது போல் தெரிகிறது. வாருங்கள் வாருங்கள். ஷலோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின எங்கள் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாகிய கர்த்தரால் இந்த காரியம் உண்டானது. மணமகன் யோசேப்பு, மணமகள் மரியாள், இவர்களின் நிச்சயதார்த்த விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைவரும் கூடி வாருங்கள், நாம் விழாவை துவங்குவோம். சபையார் அனைவர் முன்னிலையில் அறிவிக்கப்படுவது என்னவென்றால், நாசரேத் ஊரை சேர்ந்த யாக்கோபின் புதல்வனாகிய யோசேப்பிற்கும் நாசரேத்தை சேர்ந்த யோவாக்கிம் மற்றும் அன்னாளின் புதல்வியான மரியாளுக்கும் வரும் சேவாத் மாதம் திருமணம் செய்ய ஒரு மனதாக முடிவெடுத்து நிச்சயம் செய்யப்படுகிறது. இதற்கு எங்கள் யெகோவா தேவனும் நீங்கள் அனைவரும் சாட்சி என்று சபையார் முன்னிலையில் அறிவிக்கப்படுகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
மணப்பெண் மிகவும் அழகாக இருக்கிறாள் அல்லவா? ஆமாம் ஆமாம், இப்படி ஒரு அழகு தேவதையை நான் இதுவரை கண்டதே இல்லை. மரியாள், நீ ஒரு அழகு தேவதை போல் இருக்கிறாய். மணமகன் யோசேப்பு மிகவும் கொடுத்து வைத்தவர். என் கண்ணே பட்டுவிடும் போல் இருக்கிறது. நம் சீமந்த விழாவிற்கு இவர்களை கண்டிப்பாக அழைக்க வேண்டும். ஆமாம் ஆமாம், அழைக்க வேண்டும். சரி சரி, வா, பணிக்கு நேரமாயிற்று, போகலாம் வா. வீரரே வீரரே, சற்று நில்லுங்கள். உங்கள் போர் ஈட்டியை எங்கள் வீட்டில் மறந்து வைத்து விட்டு போகிறீர்களே. மன்னிக்க வேண்டும், அதை என்னிடம் கொடுங்கள். நன்றி. இவர் எங்கு சென்றாலும் தன் போர் ஈட்டியை எடுக்காமல் வரவே மாட்டார். கையில் வைத்துக் கொண்டேதான் இருப்பார். ஏன் நண்பா, தூங்கும் போது கூட கையில் ஈட்டியை வைத்துக் கொண்டேதான் தூங்குவீரோ? சற்று நிறுத்து. இது எங்கே எப்போது தேவைப்படும் என்றே தெரியாது. அதனால் தான் இது எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது. பணிக்கு நேரமாகிறது, புறப்படுங்கள். வாருங்கள் செல்வம். கிருபை பெற்றவளே, நீ வாழ்க. கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோ? மரியாளே, நீ பயப்படாதே. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படி ஆகும்? நான் இன்னும் புருஷனை அறியனே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தையும் பரிசுத்தம் உள்ளது. அவர் தேவனுடைய குமாரன் எனப்படுவார். அவர் உயர்ந்தவராயிருப்பார். அவர் யாக்கோபின் சந்ததியை யுகம் யுகமாக ஆளுகை செய்வார். அவர் ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை. இதோ நான் ஆண்டவருக்கே அடிமை. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. எனக்கு இன்னும் திருமணமாகவில்லையே. கன்னிகையாக இருக்கும் என் வயிற்றில் தேவ குழந்தையா? இதை பற்றி அறிந்தால் என் உறவினர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவார்கள். யோசேப்பும் கூட நிச்சயமாக என்னை புரிந்து கொள்வார். யூதருக்கு ராஜாவாக போகிறவர் என் வயிற்றிலா? தேவகுமாரன் எனக்குள் பிறக்க போகிறாரா? என் ஆத்மா கர்த்தருக்குள் மிகவும் களி கூறுகிறது. அதோ அங்கே வருவது மரியாள் போல் தெரிகிறதே. இப்படித்தான் நடந்தது. மரியாள், உன்னை பார்க்கத்தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். உன்னுடைய நிச்சய நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடந்தது. ஊரே இன்னும் அதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறது. நாளை என் வீட்டில் விசேஷம். சீமந்தம் வைத்திருக்கிறேன். கண்டிப்பாக நீ வர வேண்டும். அப்படியா? நான் வர வேண்டுமா? நான் உங்கள் வீட்டிற்கு வந்தால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள் தானே? என்ன பேசுகிறாய் நீ? முதல் மரியாதை உனக்குத்தான். என்ன சரியா? நீங்கள் அனைவரும் வர வேண்டும். நிச்சயம் வருகிறோம். நாங்கள் விடை பெறுகிறோம். என்ன இது தலை
தலை சுற்றுகிறது. ஐயோ, மயக்கம் வருகிறது போல் இருக்கிறதே. மரியாள், மரியாள், என்ன வாயிற்று உனக்கு? மரியாள், எழுந்திரு. என்ன ஆயிற்று? மரியாள், மரியாள். அம்மா, அம்மா, சற்று நில்லுங்கள். நீங்கள் ஒரு மருத்துவச்சிதானே? சற்று என்னுடன் வாருங்கள். எங்கள் தோழி மரியாள் திடீரென்று மயங்கி விழுந்து விட்டாள். நீங்கள் வந்து அவளுக்கு என்ன நேர்ந்தது என்று பாருங்களே. அப்படியா? இதோ உடனே வருகிறேன். வாருங்கள் அம்மா, வாருங்கள். மரியாள், மரியாள். இந்த பெண் கருவுற்று இருக்கிறாள். என்னது? மரியாள் கருவுற்று இருக்கிறாளா? சில மாதங்களுக்கு முன்புதானே இவளுக்கு நிச்சயம் நடந்தது. இவளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே. அதை நானும் அறிவேன். ஆனால் எனது கணிப்பு ஒரு நாளும் பொய்த்தது இல்லை. இந்த பெண் கருவுற்றுதான் இருக்கிறாள் என்று எனக்கு உறுதியாக தெரியும். ஆமாம், ஆமாம். இவர் கணிப்பு ஒரு நாளும் தவறாது. நான் கருவுற்ற போதும் எனக்கு சரியாக கணித்தது இவர்கள்தான். என்ன நடந்ததோ? சரி, நாங்கள் வருகிறோம். சலோமி, ஏதோ தவறு நடந்திருக்கிறது. வா, இங்கிருந்து போய்விடலாம். இல்லாவிட்டால் ஊர்ஜனங்கள் இவளோடு நம்மையும் கல்லெறிந்து கொன்று விடுவார்கள். ஆமா, ஆமா, வாருங்கள். இந்த இடத்தை விட்டு உடனே சென்று விடுவோம். வாருங்கள், போவோம். வாருங்கள், வாருங்கள், சீக்கிரம் போய்விடலாம். எனக்கு என்ன நேர்ந்தது? என்னோடு கூட வந்த தோழிகள் எங்கே? எல்லாரும் எங்கே போனார்கள்? தேவதூதன் எனக்கு கூறிய நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாகவே இவர்கள் சென்று விட்டார்களே. சரி, நாளை சீமந்த விழாவிற்கு சென்று நான் மேசியாவை பெற்றெடுக்க போகிறேன் என்பதை ஊருக்கே சொல்லிவிடலாம். இதை அறிந்தால் எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள். பார்த்தாயா எஸ்தர்? நேற்று வரை ஊரார் அனைவரும் மரியாளை போல் ஒழுக்கமுள்ள பெண் இந்த உலகிலேயே இல்லை என்று சொன்னார்கள். இப்பொழுது அவள் முகத்திரையை அவளே கிழித்து விட்டாள். எப்படி ஒரு கன்னிகை திருமணத்துக்கு முன் கருவுற்று இருக்க முடியும்? யோசேப்பு இதை கேள்விப்பட்டால் என்ன முடிவெடுக்க போகிறாரோ? யூத குலத்திற்கே தீட்டாக பிறந்த பெண் மரியாள். அண்ணாள் இவளை பெற்றதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை பெற்றிருக்கலாம். தேவனுக்கு பலியிடுவதற்காவது உதவி இருக்கும். ஒரு விசேஷ வீட்டில் என்ன பேச வேண்டும் என்று உனக்கு தெரியாதா? அந்த வேசியின் பேச்சை விட்டுவிட்டு வேறு பேச்சை பேசு. என்ன பேசுகிறார்கள் இவர்கள்? மரியாள் கருவுற்று இருக்கிறாளா? ஏதோ தவறு நடந்தது போல் இருக்கிறதே. யோசேப்பை பார்த்து உடனே எச்சரிக்க வேண்டும். அவன் ஒரு நல்ல மனிதன். என் நண்பன் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஒருபோதும் துணை போக கூடாது. என்ன பெண் இவள்? எஸ்தர், சலோமி. ஏய் மரியா, நீ இங்கே எதற்கு வந்தாய்? என்ன காரியம் செய்திருக்கிறாய்? நீ கருவுற்றிருக்கிறாய் என்பது ஊருக்கே தெரிந்து விட்டது. ஆம், நான் கருவுற்றிருப்பது உண்மைதான். அதை பற்றி உங்களிடம் கூறத்தான் வந்தேன். என் கருவில் இருப்பது யார் தெரியுமா? நாம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த யூதகுல. நீ ஏன் இங்க வந்தாய்? உன்னுடைய வார்த்தை எதையும் கேட்க நாங்கள் தயாராக இல்லை. உன்னை போய் என் வீட்டுக்கு அழைத்தேன் பார். வெளியே போ. சகோதரி, சகோதரி, நான் சொல்ல போவதை சற்று நின்று கேளுங்கள். நீ போ. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கவில்லை. என் கணவர் ஒரு கோபக்காரர். அவர் வருவதற்கு முன்பாக இங்கிருந்து சென்று விடு. போ போ. நீங்கள் வாருங்கள். இதோ வருகிறோம். தோழிகளே, தோழிகளே, நீங்களாவது நான் சொல்வதை கேளுங்கள். ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த அவப்பெயர்? உம்முடைய ஆவியினால் உண்டான குழந்தையை அல்லவா நான் சுமக்கிறேன். இதை எப்படி நான் இந்த ஜனங்களுக்கு புரிய வைப்பேன்? மரியாள், மரியாள், என்ன நடந்தது உனக்கு?
என் நண்பன் உன்னை பற்றி கூறும் காரியம் என்ன? யோசேப் அவர்களே, மிகவும் நலமாக போனது. உங்களை சந்தித்து நானே இதை அறிவிக்க வேண்டும் என்று இருந்தேன். ஒரு தேவதூதன் தோன்றி என்னிடம் சொன்னபடி நான் கர்ப்பம் தரித்துள்ளேன். யூதருக்கு ராஜாவாக போகிறவர் நமக்கு பிறக்க போகிறார். என்னது? கர்ப்பம் தரித்திருக்கிறாயா? ராஜா பிறக்க போகிறாரா? என்ன பிதற்றுகிறாய்? ஐயோ, இப்பொழுது நான் என்ன செய்வது? நான் சொல்வது உண்மைதான். ஒரு நாள் ஒரு தேவதூதன் என்னிடத்தில் வந்து, உன் கதை எதையும் கேட்க நான் தயாராக இல்லை. நீ கொஞ்சம் என்னை விட்டுவிடு. சற்று நில்லுங்கள். நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். நான் கர்ப்பமாம் ராஜாவாம். ஆண்டவரே, ஏன் இப்படி நடக்கிறது? இயேசு கிறிஸ்து என் வாழ்வில் வந்தால் என்னை எல்லாரும் கொண்டாடுவார்கள் என்று நினைத்தேனே. ஆனால் தனிமையில் எல்லாராலும் தள்ளப்பட்டவளாய் நிற்கிறேனே. எல்லோரும் என்னை புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்தேனே. யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லையே. நான் இப்பொழுது என்ன செய்வேன்? ஆனாலும் என்னை தெரிந்து கொண்டு அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர். நீர் நடத்துவீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் நடத்துவீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்ன இது இப்படி ஆகிவிட்டது? மரியாள் மிகவும் நல்ல பெண் என்றுதானே அனைவரும் சான்றளித்தார்கள். இப்பொழுது திருமணத்திற்கு முன்பாகவே கருவுற்று இருக்கிறாளே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? மரியாளின் குடும்பம் மிகுந்த மரியாதையும் நன்மதிப்பும் பெற்ற குடும்பம் ஆயிற்றே. இப்பொழுது அது முற்றிலும் அழியும் நிலையில் உள்ளதே. எனக்கு மரியாளை திருமணம் செய்யவும் விருப்பம் இல்லை. அதே சமயம் அவளை அவமானப்படுத்தவும் மனதில்லை. ரகசியமாய் அவளை தள்ளிவிட எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. நான் என்ன செய்வது ஆண்டவரே? எனக்கு உதவி செய்யும். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள பயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாகி இருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அப்படி என்றால் எங்களிடத்தில் ஒரு ராஜா பிறக்கப் போகிறாரா? ஊரே அவரை கொண்டாடும். நமது வீட்டில் ஒரு ராஜா வந்து விட்டார் என்றால் நமக்கு இனி ஒரு குறைவுமே இருக்காது. சரி, அவளை நாம் சேர்த்துக் கொள்வோம். நானும் மரியாளை சரியாக புரிந்து கொள்ளவில்லையே. இவள் இதை பற்றித்தான் கூற வந்திருக்கிறாள். அவளுக்கு செவி சாய்க்காமல் வந்து விட்டேனே. ஐயோ, ஆண்டவர் என்னை மன்னிப்பாராக. திருமணத்தில் இணைக்கப்பட்ட பின்பு மரியாள் அவள் கர்ப்ப காலத்தில்
அவளது உறவினரான எலிசபெத் மற்றும் சகரியா வீட்டில் சில காலம் தங்கி இருந்தாள். மரியாளின் பிரசவ காலம் நெருங்கிய போது அகஸ்து ராயனால் உலகம் முழுவதும் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டு அனைவரும் குடிமதிப்பு எழுதும்படி தங்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும்படி கட்டளையிடப்பட்டது. இதோ சகல ஜனங்களும் அறிய வேண்டியது என்னவென்றால், அகஸ்து ராயனால் உலகம் முழுவதும் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அனைவரும் தங்கள் குடிமதிப்பு எழுதும்படி தங்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லுமாறு கட்டளையிடப்படுகிறது. இது ராயனின் கட்டளை, ராயனின் கட்டளை, ராயனின் கட்டளை. இதன் நிமித்தமாக யோசேப்பும் மரியாளும் தங்கள் சொந்த ஊரான பெத்லகேமுக்கு பிரயாணமாக புறப்பட்டு போனார்கள். மரியா, பார்த்து வா, பார்த்து வா. மரியா, என்னவாயிற்று? ஐயோ, முடியவில்லையே. பிள்ளை பெறப்போகும் நேரம் வந்துவிட்டது என்று தோன்றுகிறது. மரியாளே, சற்று நேரம் இங்கேயே உட்கார். அதோ தெரிகிறது பார் சத்திரம். அதில் நாம் தங்குவதற்கு இடம் கிடைக்குமா என்று விசாரித்து வருகிறேன். சீக்கிரம் வாருங்கள். இதோ இதோ வருகிறேன். ஐயா, ஐயா. யோ, யார் நீ? இந்த ராத்திரி வேளையில வந்து கதவை தட்டுகிறேன். உனக்கு என்ன வேண்டும்? நான் நாசரேத் ஊரை சேர்ந்தவன். குடிமதிப்பு எழுதும்படி இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். வரும் வழியில் என் மனைவிக்கு பிரசவ வலி வந்துவிட்டது. குழந்தையை பெற்றெடுக்க உங்கள் சத்திரத்தில் இடம் கிடைக்குமா ஐயா? அப்படியா? சற்று உள்ள எட்டி பாரு. ஒரு காகம் கூட உள்ள நுழைய முடியாத அளவிற்கு ஜனங்கள் உள்ள இருக்கிறார்கள். இங்க இடமில்லை. நீர் வேறு எங்கேயாவது சென்று கேளும். ஐயா, ஐயா, கொஞ்சம் மனமிறங்குங்கள் ஐயா. தேவனே, ஏன் எங்களுக்கு இந்த அல்லல்? உம்முடைய வார்த்தையை நம்பி அல்லவோ நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்தோம். இத்தனை அவமானங்களையும் தாங்கி வாழ்கிறோம். இப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? உம்முடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுத்தால் ஒரு குறைவும் வராது என்று அல்லவோ நினைத்தோம். ஊரே வரவேற்கும் என்றுதானே அர்ப்பணித்தோம். ஆனால் நிலைமை தலைகீழாக இருக்கிறதே. தேவனே, எங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யும், எப்படியாவது உதவி செய்யும். ஐயா, யார் இந்த ராத்திரியில்? ஐயா, என் மனைவி பிரசவ வலியால் மிகவும் அவதிப்படுகிறாள். தங்குவதற்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா ஐயா? என் மனைவி சுமப்பது ஒரு விசேஷமான குழந்தை. விசேஷமாவது குழந்தையாவது இங்கு இடம் ஒன்றும் இல்லை. நீ போகலாம். ஐயா, ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்கள் ஐயா. வேதனை மிகுதியால் என் மனைவி மிகவும் வேதனைப்படுகிறாள். கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள் ஐயா. உன்னை பார்க்க பாவமாகத்தான் இருக்கிறது. பிரசவ காலம் வேறு என்கிறாய். அதோ அங்கே ஒரு மாட்டுத் தொழுவம் இருக்கிறது. அது என்னுடையதுதான். போய் அதை பயன்படுத்திக் கொள். என்ன கொஞ்சம் துர்நாற்றம் வீசும். ஆடு மாடு கத்திக் கொண்டிருக்கும். நீ அதை சகித்துக்கொள். பரவாயில்லை ஐயா, நான் சகித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி. மரியாளே, மரியாளே, இடம் கிடைத்து விட்டது. சற்று சிரமமாகத்தான் இருக்கும். பொறுத்துக்கொள். வா, என்னுடன் வா, எழுந்திரு. பார்த்து மெதுவாக. அதோ தெரிகிறதே ஒரு மாட்டுத் தொழுவம். அங்குதான் நீ குழந்தையை பெற்றெடுக்க போகிறாய். வா வா, பொறுமையாக வா. ஒரு ராஜாவை பெற்றெடுக்க ஒரு வீடு கூட கிடைக்கவில்லையே. பரவாயில்லை, ஒரு மாமன்னன் மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கப் போகிறார். அடடா, எனக்கு கூட கவிதை வருகிறதே. பாடுகள் மத்தியில் தான் பாடலும் பிறக்கிறது.
பாருங்கள், அதோ நான் நட்சத்திரத்தை பார்த்து விட்டேன். அது அங்கே இருக்கிறது. அதோ பாருங்கள். அங்கேயா? அது பெத்லகேம் என்னும் சிறிய ஊராயிற்றே. இங்கேயா ராஜா பிறப்பார்? முட்டாள், உன் மூளையை எங்கே கிழக்கு தேசத்திலேயே கழற்றி வைத்து விட்டு வந்து விட்டாயா? உன் ஞானம் எங்கே போயிற்று? ராஜா எங்காவது கிராமத்தில் பிறப்பாரா? நீ எல்லாம் ஒரு ஞானியன். நாம் நட்சத்திரம் காட்டும் வழியிலேயே பிரயாணிப்போம். அதுதான் நல்லது. ஞானிகளே, ராஜா என்றால் அரண்மனையில் தான் பிறப்பார். என் ஞானத்தையும் என்னையும் நம்பி என் பின்னே வாருங்கள். வாருங்கள், போகலாம். மன்னாதி மன்னன் ஏரோது ராஜாவே, நீர் வாழ்க. தங்களை காணும்படியாக கிழக்கு தேசத்திலிருந்து ஞானிகள் 3 வந்திருக்கிறார்கள். தங்களின் உத்தரவிற்காக வெளியில் காத்திருக்கிறார்கள். என்னது? கிழக்கு தேசத்திலிருந்து ஞானிகள் என்னை காண வந்திருக்கிறார்களா? சரி, உடனே வரச் சொல். உத்தரவு மன்னா. ஏரோது ராஜாவே, நீர் வாழ்க. உங்களுக்கு என் வணக்கங்கள். நீங்கள் யார்? என்னை காண வந்ததின் நோக்கம் என்ன? நாங்கள் கிழக்கு தேசத்தில் இருந்து வருகிறோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை காண வந்திருக்கிறோம். என்னது? யூதருக்கு புதிய ராஜா பிறந்திருக்கிறாரா? நான் இருக்கும்போது இன்னொரு அரசனா? யார் அது? அவர் எங்கு பிறந்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? என்றென்றும் அரசாளப் போகிற யூதகுல ராஜா பிறப்பதற்கு அடையாளமாக வானத்தில் தோன்றிய ஒரு அதிசய நட்சத்திரத்தை கண்டு அதனை பின்தொடர்ந்து இங்கு வந்துள்ளோம். அப்படியா? வேதபாரகரே, நமது சுருள்களில் இதை பற்றி ஏதாகிலும் எழுதியிருக்கிறதா? அந்த சுருள் இருக்கிறது. மீகா சொல்லிடுங்க. அதுல எழுதிருக்கு, எனக்கு தெரியும். அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்குள் என்ன சலசலப்பு? அந்த சுருள்களில் அப்படி என்ன எழுதியிருக்கிறது? அதாவது அரசே, சுருளில் எழுதியிருக்கிறதின்படி யூதயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். என்ன? பெத்லகேம் என்னும் குக்கிராமமா? அதென்னவென்றால், யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று மீகா தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது அரசே. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. ஞானிகளே, நீங்கள் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து போய் ராஜாவாக பிறந்திருக்கிற குழந்தையை கண்டு பணிந்து கொள்ளுங்கள். பின்பு என்னிடத்தில் வந்து அதன் இருப்பிடத்தை அறிவியுங்கள். நானும் அதை காணவும் பணிந்து கொள்ளவும் ஆசையாயிருக்கிறேன். அவ்வாறே செய்கிறோம் அரசே. உத்தரவு கொடுங்கள், நாங்கள் விடைபெறுகிறோம். சீக்கிரம் சீக்கிரம் சென்று வாருங்கள். உங்கள் வருகைக்காக நான் காத்திருப்பேன். உத்தரவு அரசே. செய்தி இப்படி இருக்கிறதா? இப்பொழுது என்ன செய்வது? நான் இல்லாமல் வேறொரு அரசனா? என் குழந்தை இல்லாமல் வேறொரு அரச குழந்தையா? இது எப்படி நடக்கும் என்று பார்க்கிறேன். டேய், இந்த வெட்ட வெளியில இந்த ராத்திரி நேரத்துல மல்லாந்து படுத்துட்டு வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை பார்ப்பது தனி சுகம்தானடா. ஆமாண்ணே, இந்த கொசுக்கடியை தாங்கிட்டு இந்த படுத்திருக்கிறானே எரும மாடு மாதிரி, இவனோட குரட்ட சத்தத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கிறது கூட ஒரு விதமான அனுபவமாகத்தானே இருக்கிறது. ஐயா ஐயோ, எனக்கு காப்பாத்துக்க.
ஐயா வலிக்குதே. ஏன் இப்படி அலறுகிறாய்? என்னது? ஏன் அலறுகிறாயா? சற்று இங்கே வந்து பாருங்கள். ஒரு ஆணையின் கால் பூனையின் மேல் விழுந்தா போல் இருக்கிறது என் நிலைமை. ஐயோ வலிக்கிறதே. டேய் கிளியோன், குண்டா, தடியா, அவன் மேல் இருந்து முதல்ல காலை எடுடா. பகல் முழுவதும் வயிறு முட்டை உண்ண வேண்டியது, இரவு முழுவதும் குரட்டு விட்டு தூங்க வேண்டியது. நாம் எதற்காக வந்தோமோ அதை மறந்து விட்டு இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. எழுந்திருடா தடியா. அதான் நீங்க இருக்கீங்கல்ல, நீங்களே பார்த்துக்கோங்க. என்னை நிம்மதியா தூங்க விடுங்கடா. சீ, இவனெல்லாம் திருத்தவே முடியாதுன்னே. இந்த வெளிச்சமா இருக்கிறது அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? அண்ணே அண்ணே அண்ணே, அங்க பாருங்க, பயங்கர வெளிச்சமா இருக்குனே. அண்ணே என்ன பயமா இருக்குனே. அது தேவ தூதன் போல் தெரிகிறது. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன் அணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். என்னது? இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறாரா? தாவீதின் ஊர்னா அது பெத்லகேம் தானே? வாங்க நம்ம உடனே போவோம். சரிங்கண்ணே. டேய் உண்டா, டேய் எழுந்துடுறா, டேய் எழுந்துடுறா. அண்ணே எவ்வளவு எழுப்புனாலும் எழுந்திருக்க மாட்டானே. அநேகமா இந்த குண்டு பையில உருட்டிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏய் கிளி, பூகம்பமே வந்தாலும் எழுந்திருக்க மாட்டாயா? என்னது பூகம்பமா? எங்க பூகம்பா, எங்க பூகம்பா? ஆட்டுக்குட்டி எல்லாம் எங்க போச்சு? பூகம்பா. ஒரு இடமா நில்றா. அந்த ஒரு பேச்சுக்கு தாண்டா சொன்னாரு பூகம்பம் வந்துருச்சுன்னு. ஆனா உண்மையாலே நீ ஆடும்போது வந்துட்டு வந்த மாதிரி இருக்குடாடி. சரி ஒரு இடமா நில்றா, தயவு செய்து ஆடாதரா. அப்ப சும்மா பேச்சுக்கு தான் சொன்னீங்களா? நான் பயந்துட்டேன். நாங்களும் பயந்துட்டா. டேய் இங்க வா. வானமே பிளக்கிற சத்தத்துல தேவதூதன் இங்க வந்து பேசிட்டு போயிருக்காரு. இது ஒன்றுமே அறியாம தூங்கிட்டு இருக்கியாடா நீ? எல்லாரும் தேவதூதனா? ஆம், தேவதூதன் தோன்றி கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்றார். வாருங்கள், அந்த குழந்தையை போய் நாம் பார்க்கலாம். அப்படியா? குழந்தையா? ஆமாடா, அது ராஜ குழந்தை. அங்க சாப்பாடு கிடைக்குமா? உனக்கு ஏற்றாறு போல் அங்க ரொட்டி மாதிரி நிறைய கிடைக்கும். அப்ப நம்ம ஆடுகளை யாரு பாத்துக்கிறது? என்னவோ இவர்தான் கண்ணு முடிச்ச ஆடுகளை பாத்துட்டு இருக்கிற மாதிரியே பேசுறாரு. குள்ளநேரி வந்து காதுக்குள்ள குக்கூன்னு சத்தம் போட்டா கூட குரட்டடிச்சு தூங்குறோம்டா நீ. நான் ஆடுகளை பத்தி கவலைப்படுற மாதிரியே பேசுறேன். ஒழுங்கா பின்னாடி வந்துரு. சரி சரி, ஆடுகளை பற்றி கவலைப்படாமல் வாருங்கள். சரி சரி, என்னதான் நடக்குதுன்னு போய் பாப்போம். புதிய ஊருன்னு சொல்றீங்க, இரட்சகர் பிறந்திருக்கிறாருன்னு சொல்றீங்க. அப்ப எல்லாம் தடமுடலா தான் இருக்கும், கவனிப்பு பலமா இருக்கும். டே தீனி குண்டான், எப்ப பார்த்தாலும் உன் நினைப்பு சாப்பாடு சாப்பாடுன்னு தான் இருக்குமாடா. ஐயோ, இதுல என்ன சந்தேகம்? எனக்கு ரொட்டி தான் முக்கியம். இப்பவே பசிக்குதே. வாருங்கள் போகலாம். எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி.
ஆண்டவரே, நான் இப்போது என்ன செய்வேன்? இந்த இக்கட்டில் யார் எனக்கு உதவி செய்வார்கள்? நான் மரியாளுக்கு உதவி செய்வதா, இல்லை இந்த ஆடு மாடுகளை ஒதுக்குவதா? நானோ ஒரு தச்சன். இந்த மேய்ப்பனின் வேலை எனக்கு தெரியாதே. நான் இப்போது என்ன செய்வேன்? ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும். அதோ அங்கே பாருங்கள், தெய்வத்துடன் சொன்னபடி ஒரு குழந்தையை மாட்டுத் தொழுவத்தின் முன்னணியில் துணிகளை சுற்றி கிடைத்திருக்கிறார்கள். என்னது மாட்டு தொழுவத்திலையா? ஐயோ, அப்ப நமக்கு ரொட்டி கிடைக்காதா? ஐயா, ஐயா, நீங்கள் எல்லோரும் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? ஐயா, நாங்கள் மேய்ப்பர்கள். ஒரு தேவதூதன் எங்களிடத்தில் தோன்றி, கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார், குழந்தையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்கிறதை காண்பீர்கள் என்றார். அந்த விசேஷ குழந்தையை காண நாங்கள் ஆவலாய் வந்திருக்கிறோம். அப்படியா? வாருங்கள், வாருங்கள். நீங்கள் தான் இப்பொழுது எனக்கு மிகவும் அவசியமானவர்கள். என்ன இது? இரட்சகர் பிறந்திருக்கிற இடம் இப்படி இருக்கிறது. இதோ நீ போய் அந்த ஆடு மாடுகளை கட்டு. இதோ போகிறேன். என்ன கிளி, நீ அந்த சாணத்தை அள்ளி போட்டு தூய்மைப்படுத்து. நாம் எல்லாரும் இந்த இடத்தை சுத்தம் செய்வோம். என்னது? சாப்பிளாடு வந்த என்னைய சாடி அல்ல சொல்றீங்க? ஏற்கனவே அந்த வேலையை தானே செஞ்சுட்டு இருந்தேன். இங்க வந்து அதே செய்ய சொல்லுறீங்களே, இது நியாயமா? டே கிளி, அங்கே நீ செய்தது உனக்காக, இங்கே நீ செய்வது தேவனுக்காக. உனக்கு அதற்கான பலன் அதிகம். வீணாக புலம்பாமல் வேலையை செய். ஓ, சரி சரி. போய் ஆண்டுற. ஐயோ, என்னால கூடிய முடியலையே. ஆண்டவரே, நீர் உன்னதமானவர். என் ஜெபத்தை கேட்டு ஏற்ற வேளையில் மேய்ப்பர்களை அனுப்பி எனக்கு உதவி செய்தீர். தேவனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அதோ அந்த நட்சத்திரத்தை பாருங்கள், அது அந்த வீட்டின் முன்பாக நிற்கிறது. கீழே பாருங்கள், அங்கு ஒரு குழந்தை இருக்கிறது. வாருங்கள், அங்கே சென்று அந்த குழந்தையை பணிந்து கொள்வோம். ஆண்டவரே, நான் எப்படி என் குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பேன் என்று கலங்கி நின்றேன். நாசரேத்தில் இருந்திருந்தால் கூட என் தொழில் எனக்கு கை கொடுத்திருக்கும். ஆனால் நீர் ஏற்ற வேளையில் என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீரே. உம் குமாரனாகிய இயேசுவை என் வாழ்வில் ஏற்றுக்கொண்ட பொழுது, எத்தனை போராட்டங்கள் வந்த பொழுதும் நீர் என்னை கைவிடவே இல்லை. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அப்படியே கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய், நான் உனக்குச் சொல்லும் வரைக்கும் அங்கேயே இரு என்றான். யோசேப்பு தாமதமின்றி மரியாளையும் குழந்தையையும் அழைத்துக் கொண்டு எகிப்து தேசம் சென்றான். கிழக்கு தேசத்தின் ஞானிகளால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த ஏரோது கடும் கோபம் கொண்டான். நயவஞ்சகர்கள், இந்த கிழக்கு தேசத்து ஞானிகள் ஏன் எனக்கு இந்த பொல்லாப்பை செய்தார்கள்? என் அரியணையில் இன்னொரு அரசனா? நினைத்து பார்க்கவே முடியவில்லையே. நான் என்ன செய்கிறேன் பாருங்கள். யார் அங்கே? அரசே, என் சாம்ராஜ்யத்தில் 2 வயதிற்குட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளும் கொல்லப்பட வேண்டும். இது ராஜாவின் கட்டளை. இதை எப்பொழுதே நிறைவேற்றுங்கள். உடனே புறப்படுங்கள். உத்தரவு அரசே. எனக்கு விரோதமாக எத்தனை அரச குழந்தைகள் பிறந்து வந்தாலும் அவைகளுக்கும் இதுதான் நிலைமை. ஏரோதின் சாம்ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை.
இது என்றைக்கும் நிலைத்திருக்கும். நண்பா, நண்பா, சீக்கிரம் வா. நாம் சென்று நம் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும். குழந்தையை கொடு. ஐயோ, விடு. ஏய், குழந்தையை கொடு. நான் கொடுக்க மாட்டேன். இது அரச கட்டளை. கொடு. ஐயோ. அநியாயமாக கொன்று விட்டாயே. நான் என்ன செய்வேன்? ஐயோ, என் குழந்தை பெத்த வயிறு பத்தி எரிகிறது. ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயோ, ஐயோ, என் குழந்தை, என் குழந்தை. நம் குழந்தை எங்கே? நம் குழந்தை எங்கே? அவனுக்கு ஒன்றுமாகவில்லையே. நம் குழந்தையை பறித்து சென்று கொன்று விட்டாள் அந்த பாதகன். என்ன சொல்கிறாய் நீ? அது ஒரு ரோம குழந்தை என்று சொன்னாயா? ஐயோ, அதை சொல்வதற்கு முன்பே குழந்தை என் கையில் இருந்து பறித்து கொண்டு போய் 2 வயதிற்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொள்ளதான் எனக்கு கட்டளை என்று சொல்லி கொன்று விட்டாள். ஐயோ, என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை. லிவியா! இல்லை! யார் அந்த அரச குழந்தை? நான் கொஞ்சி மகிழ்ந்த செல்ல குழந்தையை பறிகொடுத்து விட்டேனே. இதற்கு நான் பழி வாங்கியே தீருவேன். யார் அந்த அரச குழந்தை? நானே அதை கண்டுபிடித்து என் குழந்தை சிந்திய ரத்தத்திற்கு ஈடாக அதன் ரத்தத்தை சித்த வைப்பேன். அதன் உயிரை எடுத்தே தீருவேன். அதை கொல்லாமல் என் உயிர் போகவே போகாது. இது என் போர் ஈட்டியின் மேல் ஆணை. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமதிகமாய் விருத்தி அடைந்தார். அவருக்கு 30 வயது ஆன போது யோவான் ஸ்நானகனிடம் தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கின பின்பு அவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அந்த நாட்களில் இதோ இயேசு நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது.
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இப்பொழுது என்னால் பார்க்க முடிகிறது. பார்வை வந்து விட்டது. எனக்கு பார்வை வந்து விட்டது. என்னால் எல்லாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் குஷ்டரோகியான என்னை சுத்தமாக்க உம்மாலாகும், உம்மாலாகும். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி. நான் முழுவதும் சுத்தமாகிவிட்டேன் ஆண்டவரே, நான் முழுவதும் சுத்தமாகிவிட்டேன். நன்றி, நன்றி. அறிந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில், வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில், காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம், காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம், உந்தன் ஜீவிய காலம் எல்லாம். தேவனுடைய குமாரனே, உமக்கும் எங்களுக்கும் என்ன? எங்களை விட்டு போய்விடும். அசுத்த ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். இவரை பார்க்கும்போது என் மகனின் நினைவு எனக்கு வருகிறது. என் குழந்தை உயிருடன் இருந்திருந்தால் இவர் வயதில் தான் இருந்திருப்பான். நண்பா, இவர்தான் அந்த ராஜ குழந்தையாக இருப்பாரோ? ஏரோதின் கட்டளையினால் உன் குழந்தையை பறி கொடுத்தது இவர் நிமித்தமாய்தான் இருக்கும் நண்பா. இவர் யாருடைய மகன்? இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தாயையும் தகப்பனையும் அறிந்திருக்கிறோமே. இவன் ஒரு தச்சன் மகனாயிருக்க வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று எப்படி சொல்லுகிறான்? ஆமாம், இவன் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து கொண்டிருந்தால் நம் பிழைப்பு கெட்டுவிடும் போல் இருக்கிறது. இவனை இப்படியே விடக்கூடாது. இது நீடித்தால் இவன் யூதர்களுக்கே ராஜாவாகி விடுவான். இவனை ஏதாவது செய்ய வேண்டும். நண்பா, இப்பொழுது உனக்கு நினைவுக்கு வருகிறதா? என் குழந்தையை பலி வாங்கிய பாவி இவன்தான். என் குழந்தையின் மரணத்திற்கு காரணமாயிருந்தது இவன்தான். இவனை கொல்லாமல் நான் விடமாட்டேன். இத்தனை நாட்களாக இவனைத்தான் நான் எல்லா இடங்களிலும் தேடிக்கொண்டிருந்தேன். என் குடும்பத்தில் நடந்த இழப்பு என்னை மிகவும் பாதித்தது. ஒரு நாள் கூட நிம்மதியாக உறங்கியதே இல்லை. குடும்பமாக உணவு உண்டதும் இல்லை. எல்லோரும் இவனையா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நண்பா, உன் கோபம் சரியானது அல்ல. ஏரோது என்னும் ராயனின் கோபத்துக்குத்தான் நம் குழந்தைகள் எல்லோரும் பலியானார்கள். அதனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. விடு, அவனை பழிக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன். விலகுங்கள், வழிவிடுங்கள், விலகுங்கள். நண்பா, நண்பா, சற்று நில்.
அதோ அங்கே பார், நமது தலைவர் நூற்றுக்கு அதிபதி அந்த இயேசுவின் இடத்திற்கு போகிறார் பார். இவர் ஏன் இப்பொழுது இங்கு வந்தார்? ஈட்டியை கக்கத்தில் அடக்கி வை நண்பா. இது இதற்கான சமயம் அல்ல. நாம் வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்த்துக் கொள்ளலாம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். நீர் அவனை சொஸ்தமாக்க வேண்டுகிறேன். நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நீர் இங்கிருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நீர் சொன்னால் ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீ போகலாம். உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஐயா, உன் வேலைக்காரன் சுகமாகிவிட்டான். இயேசு உண்மையாகவே தேவனுடைய குமாரன் தான். சரி, வா போகலாம். ஆஹா ஆஹா, நம் ஆண்டவருக்கு எவ்வளவு வல்லமை! இஸ்ரவேலின் ராஜா நம் மத்தியில் இருக்கிறார். பார்த்தாயா நண்பா, அவர் செய்கிறதெல்லாம் அற்புதமாக நடக்கிறது நண்பா. நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனும் குணமடைந்து விட்டானாம். இவர்தான் ஒருவேளை உண்மையான ராஜாவாக இருப்பாரோ? அவர் சொன்னால் அற்புதம் நடக்கிறது. யூதர்களையும் ரோமர்களையும் தம்முடைய அன்பினால் கவர்ந்து கொண்டிருக்கிறார். நீ என்ன மனம் மாறிவிட்டாயா? நீ வேண்டுமானால் அவனுடன் செல்லும் கூட்டத்தோடு சேர்ந்து கொள். அந்த இயேசு தேவனாக இருந்தாலும் எனக்கு நடந்த அநியாயத்திற்கு வேளை வரும்போது அவன் விழாவில் என் ஈட்டியை சொருகி அவன் உயிரை எடுத்தே தீருவேன். என் கையில் இருக்கும் இந்த போர் ஈட்டி அவன் இரத்தத்தை பார்க்காமல் ஓயவே ஓயாது. இது என் போர் ஈட்டியின் மேல் ஆணை. என்ன நண்பா, என்னை விட்டு விட்டு நீ எங்கே செல்கிறாய்? இரு, பொறுமையாகிரு, நானும் வருகிறேன். இயேசுவானவர் யூதேயா மற்றும் சமாரியா தேசமெங்கிலும் சுற்றித் திரிந்து எண்ணிலடங்கா அற்புதங்களை செய்து வந்தார். காற்றும் கடலும் பிசாசுகளும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தன. அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. இதை பொறுத்துக் கொள்ள முடியாத யூதர்களில் சிலர் அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்யும்படி பிடித்துச் சென்று பிலாத்துவிடம் ஒப்படைத்தனர். இதோ பொந்தியு பிலாத்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக இயேசு குற்றம் சாட்டப்பட்டவராக நிற்கிறார். மாண்புமிகு தேசாதிபதியே, நீர் வாழ்க. எங்கள் யூத சட்டத்தை மீறி தன்னை யூதர்களுடைய ராஜா என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் தன்னை இவன் சொல்லிக் கொள்ளுகிறான். இது நிமித்தம் இவனை சிலுவையில் அறைந்து கொலை செய்ய ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்படியா?
இவனை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. நீ யூதருடைய ராஜாவா இல்லை தேவனுடைய குமாரனா? நீர் சொல்லுகிறபடிதான். இதோ இவன் தேவ தூஷணம் சொல்லிவிட்டான். இதற்கு மேல் என்ன சாட்சி வேண்டும்? இவனை சிலுவையில் அறையும். நண்பா, நீ சொன்னது சரிதான் போல் தெரிகிறது. இவர் ஏதோ தவறு செய்திருக்கிறார் போல. நீ விட்டாலும் அவர் செய்த பாவம் அவரை சும்மா விடாது போல. பொறுத்திருந்து பார்ப்போம். அமைதி, அமைதி. இவர்கள் உன்மேல் இத்தனை குற்றங்கள் சாட்டுகிறார்களே, நீ அவைகளுக்கு உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா? என்னிடத்தில் ஏதாகிலும் சொல். எனக்கு உன்னை விடுவிக்கவும் சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கவும் அதிகாரம் இருக்கிறது. பண்டிகை தோறும் ஒரு கைதியை விடுதலை செய்வது எனது வழக்கம். நகரத்திலே கலகம் செய்து அநேகரை கொலை செய்து சிறையில் இருக்கும் பரபாசை விடுதலை செய்யவா, அல்லது யூதர்களுடைய ராஜாவாகிய இயேசுவை உங்களுக்கு விடுதலை செய்யவா? அப்படி என்றால் யூதர்களுடைய ராஜாவான இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன். நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இதற்கு சாட்சியாக என் கைகளை நான் கழுவுகிறேன். இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமரட்டும். ஆம், எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமரட்டும். எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமரட்டும். எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமரட்டும். என்னது? இத்தனை வருடமாக அவரை கொலை செய்ய சுற்றித் திரிந்த என் கைக்கு தப்பித்த இயேசு இன்று மரண ஆக்கினையில் இருக்கும் போது பிலாத்து அவரை விடுவிக்க வகை தேடியும் தன் உயிரை துச்சமாக நினைக்கிறாரே. ஒரு கொடூரன் பரபாசுக்கு பதிலாக தன் உயிரை இவர் ஒப்புக் கொடுத்து விட்டாரே. ஒருவேளை நான் தான் அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ நண்பா? சரி சரி, இனி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நம் வேலையை பார்ப்போம். வா. பிதாவே, இவர்களை மன்னியும். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். எல்லாம் முடிந்தது. பிதாவே, என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன். அவனுக்கு உயிர் இருக்கிறதா என்று ஈட்டியால் குத்திப்பார். என்னது? நானா? என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? கொடு உன் ஈட்டியை. உண்மையில் இவர் தேவனுடைய குமாரன் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை.
மரணத்திற்கு இவர்தான் காரணம் என்று இத்தனை நாட்களாக தவறாக புரிந்து கொண்டு என் வாழ்க்கையை வீணாக்கி விட்டேன். என் குழந்தையை கொன்ற ஏரோதை விட்டுவிட்டு ஒன்றும் அறியாத இவரை நான் கொலைகாரனாக நினைத்து விட்டேனே. ஏதோ ஒரு காரியத்தை தவறாக புரிந்து கொண்டு மக்களையும் இறைவனையும் வெறுத்தே வாழ்ந்தேனே. உண்மை என்னவென்று அறியாத முட்டாளாக அல்லவா வாழ்ந்திருக்கிறேன். வானவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்நாட்களில் இயேசுவே, உம்மை கொல்ல வேண்டும் என்று நினைத்த நான் இப்பொழுது உம்மை புரிந்து கொண்டேன். ஆனால் என் ஈட்டி உம் விழாவில் ஏறிற்றே. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கிறார்களே, சிலர் புரளி என்று வேறு சொல்கிறார்கள். இதில் எது சரியாக இருக்கும்? நான் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க முடியுமா? இனி என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது?
ஐயா, இயேசுவே, நீர் உயிரோடு தான் இருக்கிறீரா? உம்மை நான் பார்த்து விட்டேன், உம்மை நான் பார்த்து விட்டேன். மகனே, என்னை காண்கிற நீ மனம் திரும்பி என் சாயலாகவும் என் வார்த்தையின்படியும் வாழ்ந்தால் நித்திய ஜீவனை உனக்கு பரிசாக தருவேன். நான் தான் பாவியாயிற்று, உம்மையை பல முறை கொலை செய்ய வழி தேடினேனே. உன் பாவத்திற்காகவே நான் சிலுவையில் அறையப்பட்டு பாடு அனுபவித்தேன். பொல்லாத சாத்தானே உன்னை இந்த காரியத்தை செய்ய தூண்டினான். உன்னை என்னை விட்டு பிரிக்க வகை தேடினான். என் தேவனே, என்னை மன்னியும். பாவியான என்னையும் முன்குறித்து தெரிந்தெடுத்தீர். நீர் என்னை கண்டதா உம்மை நான் தெரிந்து கொண்டேன். என்னை போல் உம்மை சரியாக அறியாத எத்தனையோ மனிதர்கள் உம்மை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் வாழ்வில் நடக்கும் எல்லா இன்னல்களுக்கும் தேவன்தான் காரணம் என்று இருக்கிறார்கள். அவர்களின் நிலை என்ன? நீயே அவர்களுக்கு சாட்சியாக இருந்து என்னை அறிவி. இதோ ஒருவன் என்னில் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும். நானே அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன். என்னை நோக்கி பார்க்கும் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அவன் பிரகாசமடைவான். என்னில் நிலைத்திருக்கிறவன் எவனோ அவனே என் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை